அக்கா எங்க போறியே தூரமா? இங்க போவே காலங்கத்தால காப்பி போடுதனே மருமவ கறி. காப்பி போடுற நேரம் தான் சீனி இல்லைங்க. வேற என்ன செய்ய கடை வரைக்கும் போயிட்டு இருக்கேன். ஆமா என்னமோ கேள்விப்பட்டனே. ஓ மருமவ கறி உண்டா இருக்கலாமே. ஆமா அதை என்ன சந்தோஷமாவா கொண்டாடுற மாதிரி இருக்கு. என்னத்துக்கு இப்படி சொல்லிச்சுக்கிற? காலையிலே நீ ரோட்ல வந்து நிக்கிறியே என்னத்துக்கு? ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் நிக்கிறேன். செக்கப்புக்கு போகணும். வேற என்ன பண்ண சொல்லியே? என்னென்ன சொல்ற? ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு என்னத்துக்கு இங்க வந்து நிக்கிற? ஏன் ஆட்டக்காரன் வர சொன்னியாக்கும்? அப்பங்காரன் தான் ஒண்ணுக்கு 4 காரை வச்சிருக்கானே. உன்னை வர சொன்னா மாவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அலங்காம குலுங்காம இறக்க போறான். நீ என்னத்துக்கு கவலைப்படணும்? உன் தம்பிக்காரன் தான் நல்ல வசதியா இருக்கானே. ஆமா அதை என்னன்னு சொல்லுதியே? தம்பிக்காரன் நல்ல வசதியா இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைப்பானா? மாவா கறி ஓடி வந்துட்டானே. அத்து விட்டதோட சரி. என்ன தெரியாமையா கிடைக்கியே? இத்தனை வருஷம் ஆச்சு. சரி ஏதாவது கொடுப்பான்னு பார்த்தா இன்னும் கொடுக்கல. மாவா உண்டா இருக்கல. இப்ப வந்து சீர் செலுத்தியா கொண்டாந்து இறக்குவான்னு பார்த்தா அதுக்கும் சத்தத்தை காணும். என்ன செய்ய சொல்லியே? எல்லாம் என் நேரம். உனக்கு கூரே இல்ல. உன் மாவா கறி அங்கதானே கிடக்கா. நல்லா இடிச்சு பிடிச்சி மாமியா கறிட்டு சண்டையை போட்டு என் ஆத்தாவுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க சொல்ல வேண்டியதானே. யாரு சுப்புலட்சுமியா சொல்லுதியே? அவ கதையே பெரிய கதையா இருக்கு. யார்கிட்ட போய் சொல்ல சொல்லியே? அவளே பாவம் படாத பாடு பட்டுக்கிட்டாலேதான். புருஷக்காரன் யோக்கியம் நினைச்சி கெட்டி வச்சேன். என்ன செய்ய அவன் எவ பின்னாடியோ சுத்திட்டாலேதான். ஆட பாவமே யாரு சொல்லுதே? உன் மருமவனையா சொல்லுதே? அவன் சொக்க தங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நீ என்னன்னா எவளையோ வச்சிருக்கான்னு சொல்லுதே? பாத்திரம் மறைஞ்சி பிச்சை போடு கோத்திரம் மறைஞ்சி பொண்ணு கொடுன்னு சும்மையா சொல்லியிருக்காவோ? தம்பி மவன் கொடுத்து இன்னைக்கு என்ன பாடுபடுத்தி எடுக்கிறான் தெரியுமா? என் மவளை இங்க ரத்த கண்ணீர் வர வச்சுட்டு அவன் எவ பின்னாடியோ தெரிஞ்சுக்கிட்டாலேதான். தொடப்பக்கட்டையை எடுத்து அடிக்க வழி இல்லாம இருக்கே. அப்ப நான் ஆத்தாலும் நல்லா வேடிக்கை பார்க்காவோ. இது என்ன புதுக்கதையா இருக்கு? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா? அந்த கதையால இருக்கு உன் கதை. இத்தனை நாளும் ஊருக்குள்ள நல்லவனு போர்வையை போத்திட்டு அலைஞ்சான். இப்ப நீ சொல்றத பார்த்தா உண்மையாதான் இருக்கும் போல இருக்கு. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியுது? எப்பா என்ன நடிப்பு நடிக்கிறாவோ ஆத்தாக்காரி. என்னமோ 4 பிள்ளைகளையும் அப்படியே சொக்க தங்கமா வளர்த்த மாதிரில ஊருக்குள்ள பீத்திக்கிட்டு அலையுதா. கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியுமா? அந்த கதையால இருக்க அவ கதை. அவ லேசுபட்டாளா? அப்படியே நிமிட்டி ஊரு பூரா இருக்கவள ஏமாத்திக்கிட்டு தானே அலையுதா. லேசுபட்டவா கிடையாது மேனி. உங்களுக்கு அவளை பத்தி சரியா தெரியல. என்னைக்கு என் தம்பிய வாக்கப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாலோ எங்களை எல்லாம் விரட்டி முடிக்கிட்டால. அத்தா கேட்கவே என்னமோ மாதிரி இருக்கே. மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. பாவம் சுப்புலட்சுமி இதை எப்படித்தான் தாங்கிக்குவாளோ தெரியல. ஆற மீனுக்கும் 1000 மீனுக்கும் நடு எரியில சண்டை. விளக்க போன வேற மீனுக்கு உடஞ்சி போச்சான் மண்டை. இந்த கதையால இருக்கு உன் மாவா கதை. பாவம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவளுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி நல்லபடியே இருக்க சொல்லு. என்ன செய்ய சொல்ற? புருஷனை விட்டு கொடுக்கவும் முடியாம சக்களத்திய விரட்டவும் முடியாம படாத பாடு படுவா. நீதான் நல்ல வழி பண்ணணும். போய் உன் தம்பிக்காரன்ட்ட சண்டைன்னு போட்டு இதுக்கு ஒரு முடிவை கட்டு. பாவம் உன் மாவ பாக்குற இடமெல்லாம் என்கிட்ட அத்தை எப்படி இருக்கியே அப்படி இப்படின்னு விசாரிப்பா. நினைச்சாலே மனசு வலிக்கு. சரி நானும் போய் சீனியை வாங்கி கொண்டு கொடுக்கேன். இல்லைன்னா எங்கேயோ கதை பேச உட்காந்துட்டேனே வாயில வந்தபடி என்ன போட்டு கிழிப்பா. சரி மேனி போயிட்டு வாங்க. அப்புறமா வாரேன். சரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணி கூட்டிட்டு வா. ஏய் என்னாச்சுடி? ஆஸ்பத்திரிக்கு வந்தாலே ஒரு மாதிரி பதட்டமாயிரியே என்ன? இல்லைங்க என்னமோ மாதிரி படபடப்பா இருக்கு. இப்படியே பயந்துகிட்டே இரு. ஏய் இதுக்கு முன்னாடி யாருமே குழந்தை பெத்துக்கலையா? என்னமோ நீ மட்டும்தான் குழந்தை பெத்துக்கிற மாதிரி இப்படி எப்பவும் பதட்டமாவே இருந்தா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. செக்அப் பண்ண நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. உமா தேவையில்லாம பயப்படாத. நான் தான் லீவ் போட்டு உன் பக்கத்துல தானே இருக்கேன். இன்னைக்கு பூரா நான் உன் கூட தான் இருப்பேன். சரிங்க. ஏமா டாக்டர் பங்கஜம் எத்தனை மணிக்கு வருவாங்க? நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி அவங்ககிட்ட செக்அப் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு 11 o'clock தான் வருவாங்க மேடம். போன வரந்தாமா வந்துட்டு போனோம். என்னமோ இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு வர சொன்னாங்க. அதான். ஓ அப்படியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் அனுப்புறேன். சரிம்மா. இல்லை இன்னைக்கு டாக்டர் 11 மணிக்கு தான் வருவாங்களாம். நீ வேணா போயிட்டு வா. நான் கூட இருக்கேன்ல பார்த்துக்கிறேன். ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டேன்ல. நான் இருந்து பாத்துக்கிறேன். நீ வேணும்னா வீட்டுக்கு கிளம்பு. அப்படியா சொல்ற? சரி செத்த நேரம் இருந்துட்டு போறேன். சரிம்மா. பாவி கெடுத்தானே கேட்டேன். வீட்டுக்குள்ள இருந்த ரகசியம் இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு. ஏல அங்க பாரு உன் மச்சாங்காரனே
நான் சொன்னப்ப நம்புனேடா. அடியே உன் அண்ணக்காரனை பாரு, எவளையோ தூக்கிக்கிட்டு அவசர அவசரமா ஓடுதான் பாத்தியா? சொன்னப்ப நம்புனேடா உன் அண்ணக்காரன் யோக்கியமணியே. இப்போ ஒரு 2 கண்ணாலையும் பாரு. நானும் என் மவளும் சொன்னப்ப யாரும் நம்ப மாட்டேனியே. இன்னைக்கு ஆஸ்பத்திரி வரைக்கும் தூக்கிட்டு வந்திருக்கானே. அட பாவி பைய, என் மவ வாழ்க்கையை நாசமா ஆக்கிட்டானே. ஏம்மா இது ஆஸ்பத்திரி, பொறுமையா இருமா, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். தேதியில போவான், என் மவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். நீ பொறுமையா இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எவளையோ தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு அலைதானா? அந்த பேதிரவ உண்டாயிருப்பாளா இருக்கும், அதனாலதான் தூக்கிக்கிட்டு அலைதான். என்ன ஏதுன்னு இப்பவே போய் நான் விசாரிக்கிறேன். இந்த அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணுது, யார் அது? மேடம் திடீர்னு மயக்கமாயிட்டா, என்ன ஏதுன்னு பாருங்க. சார், இவங்க யாரு? உங்க ஒய்ஃபா? என்னாச்சு? நார்மலா இருக்காங்களா இல்ல பிரெக்னண்டா இருக்காங்களா? மேடம் என் ஒய்ஃப் இல்ல, தெரிஞ்ச பொண்ணுதான், பிரெக்னண்டா இருக்கா. அதனால திடீர்னு மயக்கமாயிட்டா. நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா, என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டா. அதான் தூக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க முதல்ல என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே சார், அந்த ரூம்ல கொண்டு படுக்க வைங்க, நான் இப்ப வந்து செக் பண்றேன். சீக்கிரம் வாங்க மேடம். சார் நீங்க கொண்டு போங்க, இந்த வரேன். ஏம்மா, இப்போ ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறாரே, என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? ஏம்மா நீங்க யாரு? அவருக்கு வேண்டியவர் தான். நான் இங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தேன், அதான் அவளை பார்த்ததும் பக்குன்னு ஆயிப்போச்சு. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? நான் போய் பார்க்கணும், அதான் கேட்குறேன். ஓ அப்படியா? அந்த பொண்ணு மாசமா இருக்கான், திடீர்னு மயங்கி கீழே விழுந்துருச்சான், அதான் அவர் தூக்கிட்டு வந்திருக்காரு. இனிதான் செக்அப் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணும். என்னம்மா சொல்றீங்க? அந்த பொண்ணு மாசமா இருக்காளா? எத்தனை மாசம்? தெரியலம்மா, இப்பதான் கொண்டு வந்திருக்காரு. இனிதான் என்ன ஏதுன்னு செக்அப் பண்ணும், அங்கதான் போயிட்டு இருக்கேன். வேணா நீங்களும் வர்றீங்களா? இல்லம்மா, நீங்க முதல்ல போய் செக் பண்ணுங்க, நான் வாரேன். சரிம்மா. அட பேதியில போவான், கெடுத்தானே கேட்டேன். ஏமாவா தலையில இப்படி கல்ல தூக்கி போட்டுட்டானே, இவமெல்லாம் நல்லா இருப்பானா? என்னமோ வடிவு வளர்த்த பிள்ளைய தப்பா போவாது, அப்படி இப்படினாலே இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அவ குடும்பி 1000 இல்லையானு பாரு. என் மவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இங்க இன்னொருத்திக்கு பிள்ளைய கொடுத்துட்டு நிக்கிறான். இவமெல்லாம் நல்லா இருப்பானா? நாசமா போயிருவான். ஏய் சுப்புலட்சுமி, ஏய் எங்கடி இருக்க? வெளியே வா. உப்பும் இல்ல புளியும் இல்ல, உண்டை கட்டிய ஒன்ன விட்டா கதையும் இல்ல, பட்ட சாதமேன்னு என்னை எடுத்தெறிஞ்சி பேசுனே நீ. இப்ப என்னத்துக்குடி இங்க வந்த? ஒன்ன விட்டா நாதி இல்லைங்கிற கணக்கால அலைஞ்ச. ஏ மவன் இல்லைனா இந்நேரம் நான் செத்து சுண்ணாம்பா இருப்பேன். இப்ப யாரு மூஞ்சில முழிக்கிறதுக்கு இங்க வந்து நிக்கிற? இங்க பாரு, உனக்கு எனக்கும் எந்த பேச்சும் இல்ல. என்னைக்கு என்ன தண்ணி தெளிச்சு விட்டியோ அன்னைக்கே ஆத்தாம வாங்குற உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் மவங்காரன் இருந்தா கூப்பிடு, நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போறேன். சொந்தக்காரன் தம்பிக்காரன் இல்லனா முடியாதுங்கிற கணக்கா என் மவளை இங்க கொண்டாந்து கொடுத்தம் பாரு. இப்ப என் மவளுக்கு போட்டியா இன்னொரு சக்களத்தி உண்டாயிருக்கலாமே, அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கான் உன் பேரங்காரன். யார்கிட்ட போய் சொல்ல? நீ எல்லாம் எனக்கு ஆத்தா. என் மவளுக்கு ஒண்ணுனா துடிச்சு போவாம இப்படி கல்லு மாதிரி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கியே. அடியே, ஊனுக்கும் உடைக்கும் என்ன கூப்பிடு, ஊர்கணக்குக்கு தம்பிய கூப்பிடுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு எம்பட்டு திமிர் இருந்தா என் பேரனை பத்தி தப்பா பேசுவேன். அவன் சொக்க தங்கமடி, அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சும்மா எதுவும் தெரியாம வந்து பேசிக்கிட்டு இருந்தேனா ஆரஞ்சு பல்லக்கிலெல்லாம் கலத்தி போடுவேன். மரியாதையா ஓடி போயிரு. என் மவளை கூப்பிடு, என் மவட்ட பேச வேண்டிய வேலை இருக்கு. உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. அம்மா, எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து? எப்படிமா இருக்க? ஏமா கோவமா இருக்க? என் மருமக இல்லாத நேரம் உன் ஆத்தாளை கூப்பிட்டு வச்சு இப்படித்தான் கதை பேசிக்கிட்டு இருக்கியாக்கும். இன்னைக்கு என்னத்துக்கு உன் ஆத்தாக்காரி இங்க வந்திருக்கா? ராம போங்க, எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. நானே எங்க அம்மா வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு. நீங்க இடத்துல நின்றுட்டு இருப்பீங்களா? ஏ சுப்புலட்சுமி, நீ இங்க கல்லாட்டம் இருக்கே. உன் புருஷக்காரன் அந்த சண்டாளியை இழுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான். என்ன ஏதுன்னு டாக்டர் அம்மாட்ட போய் விசாரிச்சா அவ உண்டா இருக்கலாம்டி. என்னமா சொல்ற? ஏமா நிஜமாவா சொல்ற? அவர் வேலைக்கு போறேன்னு தானே போனாரு. அடியே, புண்ணியத்துக்கு கிணறு விட்ட பூதம் கிளம்புன கதையா ஆகி போச்சுடி. நான் உன் தம்பி பொண்டாட்டிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன். மாசமா இருக்காளேன்னு டாக்டர் கிட்ட காட்டேன். அங்க பார்த்தா இவன் அவளை கையில தூக்கிக்கிட்டு ஓடியாந்தான். என்ன ஏதுன்னு விசாரிச்சா அங்க அவ மாசமா இருக்காளாண்டி. யார்கிட்ட போய் சொல்ல? ஏய், உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனை செருப்ப கலத்தி ஆடி. எங்க உன் மாமியாக்காரி? அவ இங்க மவன்காரனமே விட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சா? அவ வந்தானா அவ கொண்டைய பிடிச்சி ஆறு. பாருட்டி, என்ன ஏதுன்னு விசாரிக்காம வாய்க்கு வந்ததை பேசாத. ஏ மருமவா சொக்க தங்கம், இங்க பாரு, என் மருமவளை பத்தி ஏதாவது பேசுன நாக்கு அழுகி போயிரும். எனக்கு வாயில நல்லா வந்துரும். உங்க மவக்காரி இங்க நின்னுகிட்டு இருக்கா, அவளை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. உங்க மருமவளை பத்தி தான் உங்களுக்கு கவலை என்ன?
உங்க பேரை எவளையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காராம். உங்க பேரை அந்த பிள்ளைய மாசமாக்கியிருக்கான். அதை பத்தி கவலை கிடையாது. இங்க நான் என் தலையில மண்ணள்ளி போட்ட கதையா நிக்கிறேன். உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனா உங்க மருமகக்காரியை எதுவும் பேசிடக்கூடாது, அப்படித்தானே? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், என் பேரை அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டான். என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தாளும் மவளும் குதியாட்டம் போடாதீங்க. இங்க பாரு, பேசாம போயிரு. ஆத்தாலும் பாக்குறேன். பழப்பு இல்லாத நாவிதன் பொண்டாட்டி தலைய செரச்சானா. அந்த கதையால இருக்கு உன் கதை. இங்க நானும் என் மவளும் கடந்து கத்திக்கிட்டு கிடக்குறோம். நீ மருமவளுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு வரியா? மரியாதையா போய் உன் மருமவ கறிய வர சொல்லு. அவளை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். என்னைக்கு இந்த குடும்பத்துல அவ கால் எடுத்து வச்சாலோ இந்த குடும்பம் நாசமா போச்சு. மவன்காரனை தூண்டி விட்டு இன்னொருத்திய கெட்டதுக்கு அவ தான் சம்மதிச்சிருப்பா. இன்னைக்கு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியணும், இல்ல நடக்கிறதே வேற. ஏன் அறிவு கட்ட கழுத, அவ தான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கம்ல. அவ வரட்டும், என்ன ஏதுன்னு மவன்கிட்ட விசாரிக்க சொல்றேன். அப்புறமா வந்து மேலையும் கீழையும் ஆடு. அம்மா, எந்த ஆஸ்பத்திரிமா போயிருக்காரு? இப்பவே அந்த ஆளு கொண்டைய பிடிச்சி ஆறுக்கானா இல்லையான்னு பாரு. ஆமா, வீட்டுக்கு வர புருஷனை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. அன்னைக்கு என்ன ஏதுன்னு விசாரின்னு சொன்னா நீ விசாரிச்சாதானே. இப்ப உன் தலையில கல்லையும் மண்ணையும் அள்ளி மொத்தமா போட்டுட்டான். இப்ப என்ன செய்யறது? நீ வீட்டுக்கு போ, அந்த ஆளு வரட்டும். எங்க மாமியாக்காரியும் அந்த ஆளையும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கறனா இல்லையான்னு பாரு. அவளை இன்னைக்கே போய் அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு. நான் போயிட்டு இன்னும் 1 மணி நேரத்துல வர்றேன். இங்க உன் மாமியாக்காரி வந்ததும் எனக்கு தகவலை சொல்லு. அவளை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கல என் மனசு ஆறாது. நீ போமா, நான் போனை போடுறேன், நீ வா. கேட்டி, உன் ஆத்தா சொல்றத நம்பாத. என்னதான் இருக்கட்டும், என் மருமவக்காரி வரட்டும், பேரன் வரட்டும். வந்த பிறகு விசாரிச்சுக்கிடுவோம். இத்தனை காலமும் நீ பொறுமை இல்லாம இப்படி எல்லாம் ஆடி ஆடிதான் இந்த கதிக்கு வந்திருக்க. கொஞ்சம் பொறுமையா இரு. உங்க சோழிய பார்த்துட்டு போங்க. என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டாரு, இன்னும் பொறுமையா இருக்க சொல்லுதிய. பொறுமையா அட பேதியில போவா. இந்த ஆட்டம் ஆத்தாக்காரி கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுதாளே, குடும்பம் உருப்பிடுமா? இன்னும் என்னெல்லாம் கேடு இழுக்க போறாளுகளோ தெரியலையே.